ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பொரியல் ரெசிபி தான். முருங்கைக்காய் பொரியல். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் நல்லா காயட்டும். கடலெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் உள்ள வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இப்போ சேர்த்துக்கிட்டோம். இப்போ வெங்காயம் நல்லா வந்து வதக்கி விடணும். இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். இது கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும், பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியப்படாது. அடுத்து ஒரு 7 பல் பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடு இந்த பூண்டும் நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டும். இது குறைஞ்சது பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே வெங்காயமும் பூண்டும் நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து நான் வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வந்து வதக்கி விடுவோம். இந்த வெங்காயம் பூண்டு போட்டிருந்தேன் பார்த்திங்களா, அதில் கருவேப்பிலையும் நல்லா வதங்கி வரட்டும். அடுத்து நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் உள்ள தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வந்து வதங்கி வரணும். இது எப்படி வதங்கணும் பார்த்திங்கன்னா, கம்ப்ளீட்டாக இந்த தக்காளி நல்லா வந்து மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வதங்கி வரணும் இந்த எண்ணெயிலே. அப்பப்போ நம்ம வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், கைவிடாமல். அடுத்து நம்ம வந்து மசாலாஸ் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூளை சேர்த்துக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து குழம்பு மிளகாத்தூளை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அடுத்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாஸ் எல்லாமே வெங்காயம் தக்காளி பூண்டோடு நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காய் வந்து சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் வந்து முருங்கைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ முருங்கைக்காயில் நம்ம எல்லா மசாலாஸையும் நல்லா படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. அடுத்து நம்ம வந்து வேக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கணும். இது 1.5 டம்ளர் அளவு வந்து தண்ணி வந்து போதுமான அளவு தான் இந்த ரெசிபிக்கு. 1.5 டம்ளர் அளவு தண்ணியை வந்து போதுமான அளவு தான் இந்த முருங்கைக்காய் வேக வைக்கிறதுக்கு. தண்ணி சேர்த்ததும் நல்லா வந்து கலந்து விடணும். இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு மிளகாத்தூள் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துங்க. அப்படி கம்மியாக இருந்தால் இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு மிளகாத்தூளை போட்டு நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுக்கலாம். இடையிடையில் எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விடலாம். நான் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த முருங்கைக்காவை. இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஊற்றின தண்ணி பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர்னா இப்போது நமக்கு ஒரு 3/4 டம்ளர் அளவு தண்ணி வந்து வற்றி வந்திருக்கு. இன்னும் தண்ணி வந்து வற்றி வரணும். இடையிடையில் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். 90% வந்து நம்ம பொரியல் வந்து தயாராகிடுச்சு. இன்னும் 10% தான் இருக்குது. அதுக்குள்ளே நமக்கு நல்லா தயாராகிடும். இப்போது நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பொரியல் பார்த்திங்கன்னா. இப்போ நம்ம வந்து இதை சூடாக ஒரு பாத்திரத்தில் வந்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. வீட்டிலே எப்படி வந்து முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்றதை இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். இந்த முருங்கைக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா எல்லா வகையான ரைஸோடையும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். குழம்பு இல்லைனாலும் பரவாயில்ல,
ரைஸ் போட்டுட்டு இந்த பொரியலை வந்து சாதத்தோடு நல்லா வந்து கலந்து சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. நல்லா காரசாரமாக ஒரு பொரியல் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த முருங்கைக்காய் பொரியல் வந்து செஞ்சு பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிப்பியை ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.